கூப்பிட்டீங்களாமா? இவர் ரீசெண்டா நம்ம வீட்டு பக்கம் வந்தாரா? காலையில கூட வந்திருந்தாரு. ஆமாங்கம்மா, நான் தான் அவரை இங்க வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சேன். நான்சென்ஸ். யார் வேணும் உன்னை அப்படி பண்ண சொன்னது? அப்போதாமா. இந்த அப்பாவை முதல்ல ஏதாவது ஒரு கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளணும். அவர் வந்தப்ப நான் எங்க போயிருந்தேன்? நீங்க காலையில அப்பா கூட கோர்ட்டுக்கு போகும்போது அந்த ஆள் நம்ம காம்பவுண்ட் சுவத்தோரமா தாமா நின்னுகிட்டு இருந்தாரு. சுவத்தோரமா நின்னுட்டு இருந்தாரா? மை காட். இனி அந்த ஆளு இந்த ஊர்லயே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேமா. உயிரை கொடுத்து படிச்சுட்டு இப்படி அவமானப்படுறதுக்கு ஊருக்கு போய் கழுத மேய்க்கலாம்னு போயிட்டாருமா. அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கிடைச்சதுனால தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் வந்து மிஸ்டர் முரளி, அன்னைக்கு உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்காம கண்டுபடி திட்டி அனுப்பிச்சிட்டேன். இப்ப யாருன்னு தெரிஞ்சுட்டு திட்ட வந்தீங்களா? பின்ன why should I funk? முரளி, ஐம் சக்தி. காலேஜில் புதுசா ஜாயின் பண்றப்போ உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஐ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு. லவ்வா? பணம் இல்லாதவங்கள மனுஷராவே மதிக்காத கூட்டமாச்சே நீங்க. நீங்க பணம் இல்லாதவன் நினைக்கிறீங்க? எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை பெரிய லாயர் ஆக்கிடுவாரு. வாங்க போலாம். பணக்கார பொண்ணு இல்லையா, அதான் கார் எடுத்துட்டு காய்கறி வாங்க போற மாதிரி காதலையும் வாங்கிடலாங்கிற அகம்பாவம். முரளி, இனிமே உங்க அப்பாவை சந்திக்கிறதுங்கிறது அவருக்கு சரிசமமா கோர்ட்ல தானே தவிர உங்க வீட்டுல இல்ல. அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல காதல், மண்ணாங்கட்டி, மத்ததெல்லாம். அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அநாகரிகமா கத்தல, நிதானமா பண்பாட்டோட சொல்றேன். பிளீஸ் கெட் அவுட். யாரா அது? ரகுராமன் டாக்டர். என்னடா சொல்ற நீ? உன் கனவு தேவதை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாளா? தேவதைங்க கனவுல வந்தா தான் அழகா இருப்பாங்க, வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்க. இந்த கதை தானே வேணாங்கிறது. ஒத்து வராம தான் உன் கவுனை கொடுத்து அமைச்சிருக்கேன் அவகிட்ட. மேடம் மேடம் மேடம், கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு நான் இன்னும் போகல. அப்பாவையும் என்னையும் எடுத்தெறிஞ்சு பேசுனீங்களே, உங்க சுயமரியாதை. ஐ லைக் இட். அதெல்லாம் சரிதான், கவுன் என்னோடது. ஐ லவ் யூ. ஏண்டா ராஜு, இப்பதான் திருட்டு பால் கறக்கறத விட்டுட்டியே, அப்புறம் ராத்திரி நேரத்துல மாட்டு கொட்டையில இன்னும் உனக்கு என்னடா வேலை? அப்ப எருமை பால், இப்ப இன்பத்து பால். என்னடா சொல்ற? உனக்கு என்னடா? என் பணக்கார மாமா எனக்கு பொண்ணு தரேன்னு எழுதிருக்காரா? யாரு? உன் பெரிய மாமா சுந்தரமா? அவரேதான். அனாத பயலா இருந்த என்ன இங்க அனுப்பி படிக்க வைக்க பார்த்தாரு, நமக்கு யாருல. அவர் உனக்கு அனுப்புன பணத்துல இல்லாண்டா நான் படிச்சேன். நீ படிச்சா என்ன, நான் படிச்சா என்ன, மொத்தத்துல படிச்சா சோத்துக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதுதான் தெரிஞ்சு போச்சே. இனிமேலும் நீ என் கூட இருந்துட்டு கஷ்டப்படாம நீயாச்சும் ஊர்ல போய் செட்டில் ஆயிடு. ஏண்டி, ஊட்டி பிக்னிக் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இப்ப கடைசியில கால வர்றியடி? ஊட்டி மாச்சு மண்ணு மாச்சு, நான் எங்கேயுமே வரல. ஏண்டி? பின்ன என்னடி, நான் லெட்டர் போட்டேன், நேர்ல போனேன், எப்படி எல்லாம் என் பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண, எதையுமே நம்ப மாட்டேன். ஏன்னா நீ பணக்காரி, உங்க அப்பா அகம்பாவினே சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? யாரடி? எல்லாம் அந்த முரளி குரங்குதான். அந்த ஆளு இங்கதான் இருக்கானா? அதான் நீ இங்க வந்து உட்காந்துட்டியா? அவன் உன்னை தட்டி கழிக்கிறான்னா போய் சரதன்ட்டு போக வேண்டியதானே? இப்ப நீ சொன்ன பாரு, இதத்தான் அவ பணக்கார புத்திங்கிறான். எஸ், நியூயார்க் காலா கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ ஹலோ, ஜெகராமனா?
நான் அரசு பேசுறேன்டா. எப்படி இருக்க? ஃபைன். உன் சன் எப்படிடா இருக்கான்? ஆமாண்டா, ஊட்டியில இருக்கிற சன்ன பத்தி அமெரிக்காவில இருக்கிற அப்பங்கிட்ட கேளு. ராஸ்கல். சாரிடா, நானும் ஊட்டிக்கு போகணும்னு நினைக்கிறது முடியறது இல்ல. டோன்ட் வரி. இனிமே உன் மகளை பாக்குறதுக்காவது நீ ஊட்டிக்கு போயே தான் தீரணும். என்னடா சொல்ற? சக்தி என் மருமகன்னு சொல்றேன். உதப்பேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பொண்ணு கேக்குறது போன்ல ஏடா கேக்குறது? டேய், ஐ எம் ஆன் த வே. ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயம் தானடா அது. அது கரெக்ட். நேர்ல மரியாதையோட வா. மரியாதையோட என் பொண்ண உன் பையனுக்கு தர்றேன். முரளி, சீரியஸா சொல்றேன், அதை நீங்க பார்க்க கூடாது. அப்படி என்ன எங்கிட்டயே ஒளி மறைவு? அதுக்காக நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கணுமா? இப்பவே கேட்க மாட்டேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கேட்பேன்? நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல. மைண்ட் இட். Then go to hell. நான்சென்ஸ். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் நான் சொன்ன பல்ல தட்டிடுவேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. அதான் போடி. சதா போ. தாங்கறியா? நீ என்ன பெரிய இவ? உன்ன மாதிரி 1000 பேர் கிடைப்பாளுங்க. ஆமா, ஒருத்திய வச்சு சோறு போட துப்பில்ல, 1000 பேர் கடைப்பாளுகணும். நான் தான் கையால ஆளவனாச்சே, அப்புறம் எதுக்கு அணைப்பு? சாரி முரளி, வாய் தவிர சொல்லிட்டேன். நம்ம சண்டைக்கே காரணம் தானே. நான் ஒண்ணு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முரளி, அது ஒண்ணும் இல்ல, குழந்தை வயசு போட்டோ. உனக்கு 100 ஆயுசுமா. உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் என்ன பத்தி தான் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்? உங்களுக்கு செலவு வைக்க போறேன். நீ என்ன செலவு? ஏன் கல்யாண செலவு? எஸ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவருக்கே நீங்க என்ன கட்டி வைக்க போறீங்க? நீங்க, நான், அவரு 3 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறோம். தட்ஸ் ஆல். ஓகே? அப்படியா? யாருமா அந்த பையன்? அதுக்கு தான் நான் அவரை இங்க வர சொல்லிருக்கேனே. முரளி, சத்தியமா சக்தி தானே உன்னை இங்க வர சொன்னா? ஆமா. இல்ல, அடிக்கடி விழுந்தா ஓடுறது கூட வழி இருக்காது போல் இருக்க. நீயா? ஹாய் முரளி, வாங்க ஆ. வாங்க. வாங்கத்தானே வந்திருக்கோம். அப்பா, மிஸ்டர் முரளி BABL உங்க ரகம்தான். ஹலோ முரளி. அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜு. ஹலோ. ராஜு, நீங்க என்ன செய்றீங்க? அதை தாங்க பிறந்ததுலேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு முடிவுக்கு வர முடியல. சரி, ஐயோ, எங்கேயோ போகுதுடா சோஃபா. முரளி, என்ன சாப்பிடுறீங்க? 2 இட்லி 2 பட்டர் மசாலா. மத்தபடி வீட்டுல என்ன இருக்கோ கொண்டுறலாம். ஆனா அந்த பால் ஐட்டம் மட்டும் வேண்டாம். ஏன்னா திகட்டி போச்சு. ஓகே, ஐ வில் கிவ் யூ a heavy tiffin. ஆனா பில்ல கொண்டு வந்துடாதீங்க. அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. யா. உங்களை கோர்ட்ல பல நாள் பார்த்திருக்கேன். உன்னை தெருவுல பல நாள் பார்த்திருக்கேன். சார், யூ ராஸ்கல். வார்த்தை பெருசா இருக்கும்னு அப்பவே நினைச்சேன். என்ன துணிச்சல் இருந்தா என் பொண்ண கல்யாணம்னு பேசுற அளவுக்கு மாத்திருப்பேன். அது தப்புதான் சார். வாடா போயிடலாம். சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தொலைச்சிருவேன். எனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸுக்கு உன்னை ஆளே அட்ரஸ் தெரியாம பண்ணிடுவேன். என் அட்ரஸ் தேடி வந்ததே உங்க பொண்ணு தான். ரிமெம்பர் இட். ரிமெம்பர் இட். அவ விளையாட்டு குழந்தை. என் பணம் காசுக்காக தான் நீ அவளை மயக்கிருக்க. என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்க. நோ, உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல. சக்தி, நீங்க உடனே என் கூட பேச வேண்டாம். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. பின்ன என்ன, என் பர்த்டேக்காக எங்க வீட்டுக்கு கூட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டாலும் வரமாட்டேங்கிறீங்களே. அதுக்கெல்லாம் என்கிட்ட பண வசதி இல்ல. நான் தான் பே பண்றேன்னு சொன்னேன்ல. ஐ எம் சாரி. அடுத்தவங்க பணத்துல. அப்போ நான் அடுத்தவளா? உன் பணம் அடுத்தது. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்பா கிட்ட ஜூனியரா சேருங்கன்னு சொன்னாலும் கேக்குறது இல்ல. அப்புறம் எங்க பெருசா சம்பாதிக்கிறது? ஆமா, உங்க அப்பா கிட்ட ஜூனியரா சேர்ந்துட்டாலும் சரி, உங்க செலவுலயே என் பர்த்டே கொண்டாடிடுவோம்.
பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? 50 NP 50 NPக்கு என்ன கிடைக்கும்? சில்லறை கிடைக்கும். ஜோக் அடிக்காதீங்க, பத்திக்கிட்டு வருது. தில்லி எருமைதான் என்ன வாட்ட சாட்டமா இருக்குது. எங்க போயிட்டா? எருமையா ஒதுச்சிச்சு. என்ன காப்பாத்துறா? அயோக்கிய ராஸ்கல். சார் சார் தாராளமா மூணாவது. இனிமே நீங்க 2 பேரும் 1 நிமிஷம் கூட இருக்கப்படாது. சார் நடு ராத்திரியே திருடுப்புல காலி பண்ண சொன்னா எங்க சார் போறது? நானும் நடுராத்திரியில தான்டா பார்த்தேன் அக்கிரமத்தை. சாரி சார், தப்பு நடந்துருச்சு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப நீங்க கிளம்பல, நானே வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில எறிஞ்சிருவேன். வேண்டாம் சார், நாங்களே காலி பண்ணிடுறோம். அம்மா தாயே பாபடி. மக்காமோ இனிமேலாவது திருந்தி வாழுமா? தொடவா கணக்கு போக்கிடமே இல்லாத எனக்கு பூக்களுக்கு மத்தியில் இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கே. உனக்கு என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. இந்த அனாதை வீட்டுல பூ இருக்கு, ஆனா பூ வச்சு விட ஆள் இல்லையேந்தா பொண்ண கூட்டியாந்த. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னால சிரிக்க முடியல. கூடிய சீக்கிரம் வேற வீடு பார்த்து நான் குடி போயணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா? நான் இங்க இருந்தா கல்யாண சீசன் உன் பூதான் விலை போகுமே தவிர நீ விலை போக மாட்டேன். வேற யாருக்கும் நான் விலை போயிடக்கூடாதுன்னுதான் அண்ணாட சாமியை கும்பிடுறேன். கணக்கு நான் சொல்றத கேளு. வேற எதுவும் சொல்லிடாதயா. நம்ம கல்யாணம் பொய்யா போயிட்டாலும் அந்த நினைப்பாவது நெசமா இருக்கட்டுமே. தயாவத்துல மாத்திக்கலாம். முரளி, சக்தி ஒரு நிமிஷம் வெளியில வர முடியுமா? வந்து அந்த பழைய வீட்டுல நோ எக்ஸ்பிளனேஷன். நான் இன்னும் உங்களை நம்புறேன். அட்லீஸ்ட் நல்லவராக்க முடியும்னு. உன் நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாம நான் முதல்ல இங்க இருந்து என் கூட கிளம்புங்க. எங்க? ஏன் வீட்டுக்கு. சக்தி, அங்க வந்தா எனக்கு மரியாதையே இருக்காது. இங்க இருந்தீங்கன்னா என்கிட்டயும் உங்களுக்கு மரியாதை இருக்காது. ஒரு நம்ம நிதானமா எல்லாத்தையும். இப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? சாரி, வர்ற நிலைமையில நான் இல்ல. பட் உன் அவசரமும் ஆத்திரமும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். அவகிட்டயே போய் வெத்தலை பாக்கு மாத்திக்கோங்க. போங்க. அப்பா, நாளைக்கு நம்ம வீட்டுல நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். முரளிய வர சொல்லிடுமா? வேண்டாம்ப்பா. ஏம்மா? முரளி எனக்கு புருஷன் இல்லைன்னு நான் ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டேப்பா. சக்தி. ஆமாப்பா, நானும் நீங்களும் நினைச்ச அளவுக்கு அவர் அவ்வளவு நல்லவர் இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஊர்ல எல்லாரையும் அழைச்சிட்டேன். ஃபங்க்ஷன் நடத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதுக்காக தெரிஞ்சே கணத்துல வேளாமாப்பா. நான் வேணா முரளி கூட பேசி பார்க்கட்டுமாம்மா? நானும் உன்ன மாதிரி திடீர்னு முடிவெடுக்க முடியாதுமா. ஏன்னா இது கல்யாணம் மாத்திரம் இல்ல, என் கௌரவமும் கூட. சரிப்பா, கல்யாணத்தை வச்சுக்கோங்க. உங்க கௌரவத்துக்காக மாப்பிள்ளைய மட்டும் மாத்திடுங்க. எனக்காக. நீங்க ஒரு கல்லுக்கு வேணாலும் கட்டி வைங்க, ஆனா அந்த முரளிக்கு வேண்டாம்ப்பா. சக்தி குட்டி, என்கிட்டயே கோச்சிட்டு போயிட்டியா?
இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கட்டும், உங்க அப்பா அளவுக்கு என்ன, அவரை விட பாப்புலர் லாயர் ஆயிடுவேன். அப்புறம் வர்றவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு சார் போஸ்ட்